பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள போறது முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல் நாள்ச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்களுங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து NK ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்குங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா நம்மள இன்னைக்கு வந்து உங்க வீடியோ வந்து இயற்கை விவசாயம் வந்து ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்க. ஆமா சார். இந்த 2 ஏக்கர் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து உளுந்து பார்த்தோம், பச்சை பயிர் பார்த்தோம், அப்புறமா வந்து மிளகாய் பார்த்தோம், அப்புறமா கத்திரி பார்த்தோம். எல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மாவும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க பண்ணையை பார்த்தோம். அதனால தான் உங்களுக்கு பேட்டி எடுக்கணும் வந்தேன் நானு. நீங்க மா மட்டும் தான் பண்றீங்களா, மரங்கள் சாப்பிடல வேற என்ன? மாவில் ஊடு பயிர் தான் சார். இது பச்சை பயிறு, உளுந்து, வேர்க்கடலை, கத்திரி, மிளகா, மாவில் ஊடு பயிர் தான் சார். மெயினா மாதான் சார். இது மாந்தோப்பா இது? மாவை சுத்தி வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லா வந்து 5 அடிக்கு ஒரு செடி வந்து தேக்கு வச்சிருக்கேன் சார். தேக்கு வச்சிருக்கேன். அடுத்து வந்து அதோட தள்ளி ஒரு 10 அடி தள்ளி தென்னை மரம். இந்த 2 ஏக்கரா சுத்தி வச்சிருக்கிறோம் சார். தென்னை இருக்குது. உள்ள வந்து மாஞ்செடி அதிகமா போட்டுருவோம். கொய்யா செடி அந்த கேப்ல போட்டுருவோம் சார். பப்பாளி போட்டுடுறேன். முருங்கை போட்டுருவோம். முருங்கை செடி போட்டுருவோம். முருங்கை செடி 10 செடி இருக்கும் சார். அப்ப நெல்லியும் பண்ணிருக்கீங்க? நெல்லி வந்து ஒரு 30 செடி பண்ணிடுறோம் சார். நெல்லி என்ன ரகம் பண்ணீங்க? பெரிய நெல்லி சார். பெரிய சைஸ் பெருசா வரும். அந்த நெல்லி பண்றேன் சார். சரிங்க. எனக்கு என்னன்னா, மாவே வந்து நிறைய பேர் நஷ்டம் அப்படின்றாங்க. நீங்க மா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்களா, அதனாலதான் உங்களுக்கு பேட்டி எடுக்கணும்னு வந்தேன் நான். ஆமா சார். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மா பண்ணிட்டு இருந்தாரு. மா நஷ்டமா இருக்குன்னு மா எடுத்துட்டாரு. ஆனா நீங்க எந்த தேத்துல மா பண்ணீங்க? என்ன ரகம் இது சார்? இது வந்து ரெண்டு ரகமா மாவில் நட்டுறோம் சார். ஒண்ணு மல்லிகா, ஒண்ணு இன்னொரு ரகம் வந்து பங்கனப்பள்ளி. இந்த செடி வந்து மல்லிகா சார். எப்படி தாத்தா தெரியாது மல்லிகா பங்கனப்பள்ளின்னு எப்படி தெரியும்? இது இலை தெரியும் சார். இந்த இலை வித்தியாசம் தெரியும். அதுவும் அந்த செடி வந்து பங்கனப்பள்ளி அங்க இருக்கு, தனியா இருக்குது. இது வந்து மல்லிகா சார். இது வந்து ஹைபிரிட் ஷீட் ஒட்டு ரகம். எதுக்காக இந்த 2 ரகத்துல இந்த அல்போன்சா அதெல்லாம் ஏன் பண்ணல நீங்க? இல்ல சார், பண்ணல சார். அவ்வளவு விஷயம் தெரியாது இதுல. அதுல வந்து இப்ப நாம ஃபர்ஸ்ட் நடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். எங்க தோட்டக்கலை அதிகாரி இருந்தாங்க. யாரு? மலர்கொடி மேடம் ஒருத்தர் சார். அவங்க தான் இந்த மாஞ்செடிக்கு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சார் மாஞ்செடி இந்த ரகம் அவங்க தான் சொன்னாங்க. இந்த ரகம் தான் சொன்னாங்க சார். எதுக்காக இந்த ரகம் சொன்னாங்கன்னு தெரியும்? ஒட்டு ரகம் நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. சாப்பிடறதுக்கா இல்ல விற்பனைக்கு? விற்பனைக்கும் நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இது இந்த மல்லிகான்ற ரகம். மல்லிகான்ற ரகம். பங்கனப்பள்ளி ஆல்ரெடி தெரியும். மல்லிகா பத்தி நம்ம இந்த பக்கம் யாரும் போடல. அதனால நான் அவங்க சொல்லிதான் நட்டேன் சார். பங்கனப்பள்ளி மல்லிகா. ஆமா சார். 2 பண்ணிருக்கீங்க. ஆமா சார். சரி, கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க நீங்க? நம்ம வேளாண்மை துறையில தான் சார் வாங்கி, ஆர்டிகல்ஸ்ல தான், தோட்டக்கலை துறையில தான் வாங்கி வந்தேன் சார். எவ்வளவு ஆச்சு ஒரு கண்ணு? ஃப்ரீயா கொடுத்தாங்க சார். எத்தனை கண்ணு ஒரு ஏக்கருக்கு இது? இந்த மொத்தத்துல வந்து 180 செடி நட்டுறோம் சார். இது எத்தனை ரகம்? இது 180ங்களா? ஆமா சார். இது பாதி இது 80 அது 80. ஆமா சார். நீங்களா தான் பாதி கேட்டீங்களா இல்ல அவங்களா வந்து? இல்ல, நாங்க தான் சார் கேட்டோம். நீங்க தான் 2 ரகமான்னு கேட்டோம். எல்லாம் வந்து எல்லாம் குட்டை ரகம் தான் சார். இது ரகத்துல குட்டை ரகம் வராது. ஆமா சார். இப்ப ஒட்டு ரகம் அது ரொம்ப ஹைட் வராது, மீடியமா தான் வரும்னாங்க. இந்த சார் கீழே இருந்தே பறிக்கலாம். இந்த கீழே இருந்தே பார்க்கலாம். கீழே தொங்கிடும். இன்னும் இது குச்சி வச்சிருக்கிறேன் சார். குச்சி இல்லைன்னா கீழே தரையில தொங்கிடும். அதான் பாருங்க, குச்சி நட்டு இருக்கோம். இது வந்து கீழே தரையிலவே தொங்கிடும். இதுதான் சார். இத்தனை வருஷம் உடல 4 வருஷம் ஆச்சு. இது 4வது வருஷம். இப்பதான் பூ ஒரு செடியில எடுக்குது சார். இது பூ வந்து கட் பண்ணிவிடும். நாங்க என்ன காரணம் இந்த மாதிரி பூல வரத கட் பண்ணிடுவீங்களோ? பூவை கட் பண்ணிடுவோம் சார். ஏன்னா இந்த வாட்டி தான் விட்டுருக்குறேன் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு. இதுக்கு எதுவும் இதுவரையும் மருந்து எதுவும் அடிக்கல சார். வேப்ப எண்ணெய் அடிப்போம், மீனமல் அடிப்போம்.
இது பூ எடுக்கிறதுக்கு எதுக்கும் இது வரையும் எதுவும் அடிக்கல. எதுக்காக பூ வந்து கிளி ஒரு என்ன காரணம் தெரிஞ்சு? ஏன்னா ரொம்ப சின்ன செடியில காய்க்குதான்ட்டு. ஆமா, அப்பவும் இந்த ஒரு கொஞ்சம் சில செடி விட்டுருக்கோம், அப்போ பூ நல்லா எடுத்துச்சு, இந்த காயும் வந்துச்சு. இது நட்டு கரெக்டா எத்தனாவது வருஷம்? 3வது வருஷமா? 4வது வருஷம் வச்சிருக்கு சார். 4வது வருஷம் வச்சிருக்கு. சரி, இப்போ அவங்க சொன்னாங்க வந்து நட்டுட்டீங்க. ஆமா சார். இந்த பூ கிள்ற விஷயம்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? வேளாண்மை துறை அதிகாரி தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. யாரு சொல்லி கொடுத்தது? அவர் பேரு மலர்கொடி மேடம் சார். அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட ஆலோசனை தான் இது ஃபுல்லா மார்க்கெட் பண்ணீங்களா? ஆமா சார். சரி, உங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாலும் நிறைய விவசாயிகளுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்றாங்க சார். எங்க இடத்துல எனக்கு மட்டும் தான் சார் கொடுத்துறேன், நான் தான் பண்றேன் இங்க, அதனால எனக்கு கொடுத்தாங்க சார். எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துருவாங்க சார். இல்ல மான் தோட்டம்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சார். இயற்கையில் பண்ணதான் கொடுப்பாங்களா? அப்படிலாம் இல்ல அப்படியெல்லாம் இல்லை சார், யாருக்கும் ஒன்றும் தருவாங்க சார். இப்போ அவங்க கொடுத்தாங்க, எடுத்து வந்து எவ்வளவு ஆழத்துல அதை நட்டிங்க? அது சார் இது வந்து கொட்டை 3 போட்டோம் சார். ஆமா, 3 அடி ஆழம், 3 அடி அகலம் போட்டோம் சார். போடும்போது குழிக்குள்ள எதனா போட்டீங்களா? போட்டோம் சார். என்ன போடணும்? இது வந்து கொட்டை வந்து ஒரு இந்த 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 செத்தையெல்லாம் எடுத்து கொட்டையில குளித்து விட்டோம் சார். வேஸ்டேஜ் செத்தையெல்லாம் எடுத்து கொட்டை கொட்டோம். அப்புறம் வந்து எருவு, உமி, அப்புறம் இந்த கொட்டையை எடுத்தோம், அந்த மண் 3 மண் கலந்து உள்ள போட்டு செடி நட்டோம் சார். நட்டதுல இருந்து எப்போ உங்களுக்கு செடி நல்லா வளர ஆரம்பிச்சது? நட்டதுல இருந்தே நல்லா வளர ஆரம்பிச்சு. கண்டு கொடுக்கும்போது என்ன சைஸ் இருந்தது? கண்டு கொடுக்கும்போது 1.5 அடி அவள் சைஸ் தான் சார். இப்போ என்ன ஒரு 3 அடி இருக்குமா? 3ல இருந்து இது இந்த செடி கொஞ்சம் சின்ன செடியா இருக்குது, காப்பு சீக்கிரம் மாட்டுறதுனால 6 அடி 7 அடி 8 அடி செட்டு கூட இருக்கு சார். அதெல்லாம் வந்து 10 அடி செடி இருக்கு சார். 10 அடி விடலாமா? இல்ல எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு அடி வரைக்கும் அவங்க விடலாம் அப்படின்னா? விடலாம் சார், எவ்வளோ விட. நாங்கள் கவாத்து பண்றோம், அது கொஞ்சம் அந்த பக்கத்துல வந்து கொஞ்சம் நெருக்கமா நட்டுடுறோம், அது மட்டும் கவாத்து பண்ண சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. தேவைப்பட்டா கவாத்து பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். எவ்வளவு செடி அடி எவ்வளவு வச்சிருக்கீங்க? இது வந்து 20க்கு 20 சார். ஒரு செடிக்கு 20 அடி? 20. ஆமா ஆமா. இவ்வளவு அடி தேவையா உங்களுக்கு? ஆமா சார். அப்படியே நீங்க வந்து இந்த மரத்தை வந்து கவாத் பண்ணலாம், செடி ஹைட்டா போயிட்டே இருக்கும். போயிருக்கு சார். ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிட்டு மட்டும் ஒரு 20 சென்ட்ல வந்து 10க்கு 10 போட்டுடுறோம், மிச்சம்ல வந்து 20 தான் சார். இது குட்டரங்க தானே சொன்னீங்க, அதனால கேட்கறேன். அது ஹைட்டா போகுமான்னு? போகும் சார், போகும். ஹைட்டா போகுது. இப்போ அந்த நீங்க கவாத் பண்ணறதால அந்த இல்ல சார், கவாத்தை நாங்க கவாத்தை பண்ணல சார். எதுவுமே பண்ணல, எதுவுமே கையே தொடல. அதாவது செடியோட அளவு அவ்வளவுதான். கவாத்தும் பண்ணல, மருந்து வைக்கல, எதுவுமே வைக்கல. ஒரே ஒரு வாட்டி புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு வச்சிருக்கோம், எரு ஒரு வாட்டி வச்சிருக்கோம், அதுதான். மற்றபடி இன்னும் அவங்க எதுவும் ஆலோசனை எதுவும் கொடுக்கல, இது அடிக்கணும் அதற்கு எதுவும் சொல்லலையா? அவங்க சொன்னாங்க சார், நான் ஏற்கனவே பண்றதுனால வேணாமா நான் சொல்லிட்டேன். அவங்க இன்னும் சொன்னாங்க, அவங்களுக்கும் தெரியும் நான் ஏற்கனவே பண்றது. அவங்க தான் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க சார் அதிகாரி. இது சொட்டு நீர் பாசனம் தான் முழுக்க? ஆமா சார். இதுல இப்போ 3 வருஷம் பராமரிக்கிறீங்க, இதுல பூச்சி நோய் தாக்குதல் எதனா வருதா? அதுல இல்ல, லேசா பூச்சி வரும், வேப்ப எண்ணெய் அடிச்சா போயிடும் சார். பெரிய லெவல்ல எந்த பூச்சியும் இதுல தாக்குதல். அந்த இலையை வந்து கட் பண்ணும், இலையை அப்படியே சுத்திக்கும். அந்த இந்த இடத்துல இது போல அப்படியே ரவுண்டா சுத்திடும் சார். அந்த எறும்பு ஒண்ணு வருமா? அது கூட வரும் சார். அது வேப்ப எண்ணெய் கரைசல் போதும் சார், போயிடும். இப்ப நல்ல மகசூல்ன்றது எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்களா? 5 வருஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம். ஆமா சார். சரி, இப்ப இந்த மானியத்துல கொடுத்தாங்க நீங்களே, அந்த மானியத்துல கொடுக்கும்போது நீங்க என்னென்ன அவங்க கிட்ட ப்ரூஃப் கொடுத்தீங்க? ப்ரூஃப் வந்து நிலத்தோட அடங்கல், கம்ப்யூட்டர் பட்டா, இந்த ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் அது கொடுத்தோம் சார். கொடுத்தோன்னே அவங்க இது பண்ணி கொடுத்துட்டாங்க சார். செடி நடுற வேலை உங்க வேலை தானா? நாங்க தான் நட்டு. கண்ணு மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க? கண்ணு கொடுத்துருவாங்க. சரி, அவங்க மாங்கன்னு மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் எனக்கு மாவு வேண்டாம், வேற எதனா கண்ணு கொடுக்கலாம் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருப்பாங்க சார். ஆனா நீங்க மாதம் வந்து விருப்பப்பட்டீங்க? நான் மாதம் விருப்பப்பட்டேன். தென்னையும் கொடுத்தாங்க அவங்க. என்னென்ன வாங்குனீங்க நீங்க? இந்த மா, தென்னை, அப்புறம் வந்து இது எலுமிச்சஞ்செடி ஒரு 10 செடி வாங்கினேன். இந்த தேக்கு வந்து ஃபாரஸ்ட்ல வாங்கினேன் சார். அதுக்கு தனி அதுவும் பிரியா தான் கொடுத்தாங்க. அதுவும் அவங்களோட இதுல ஆலோசனை கொடுத்தாங்க. நாங்கள் அடங்கல் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டாரு. அடங்கல் ஆதார் கார்டு கொடுத்தோம், கொடுத்துட்டாரு. எல்லாமே இலவசமாக தான் சார் பண்ணோம். அப்போ உங்களை பொறுத்த இந்த தோட்டக்கலையில இருந்து நிறைய உதவிகள் உங்களுக்கு பண்றாங்க சார். ஆமா, சரிங்க. நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. மான்ற ஒரு பயிரை வந்து உங்களுக்கு வந்து புது பயிர் தான் அப்படின்னு? ஆமா, புது பயிர் தான் சார். இப்போ 5 வருஷம் கழிச்சு தான் லாபம் வரும்போது அது விற்பனை வந்து தெரியும். மா பத்தி எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது சார். பண்ணும்போது தான் விற்பனை பிரச்சனை இருக்காது. நீங்க தான் நிறைய அங்காடி கொடுத்துருங்க, அதுல வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிப்பாங்க சார், நம்ம இயற்கையில பண்றதுனால. அதனால கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க.
பசுமை சார்பாக எங்களோட வாழ்த்து நினைச்சேன். நன்றிங்க. நன்றி சார்.